Today let us see Geography Unit 1. Students, now we are going to see Geography Unit 1, Rocks and Soils. In this lesson, we are going to learn to understand the nature of the rocks, their types and uses, to learn to identify two different types of rocks, to study about the nature of the soil and its composition, to understand the importance of the soil conversion. நம்ம இந்த லெசனில் மெயினாக எதை பற்றி பார்க்க போகிறோம்? ராக்ஸு, சாயில்ஸு, மண், இந்த கற்கள்லாம் எப்படி உருவாச்சு, அதனால் என்ன யூசஸ்ஸு, அதனோட டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். Introductions. Have you never noticed any mountain or rocks nearby your location or during your travel? Have you ever been to any hill station during your vacation? Do you know how they are organized on the earth's surface? Do you know what kinds of materials are used in the constructions of temple, buildings, roads, flyovers, etc.? In this lesson, we will learn about rocks and soils. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், நிறைய மலைகள், கற்கள் அதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா? இதெல்லாம் எப்படி உருவாச்சு, எப்படி வந்துச்சு, இந்த டெம்பிள் அதெல்லாம் பார்க்கணும்ல, அதை யார் கட்டினாங்க அப்படிங்கிறத பற்றிலாம் இந்த லெசனில். சின்ன கிளாஸ்லலாம் நீங்கள் நிறைய லித்தோஸ்பியர், பயோஸ்பியர், அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம அதனுடைய இன்டீரியரில், இப்போ லித்தோஸ்பியர்னால் அதனுடைய இன்டீரியரில் என்ன இருக்குது? த ஸ்பியர் ஆஃப் ராக். Rocks. The rocks are the soil mineral materials formed a part of the surface of the earth and their similar planets. The earth's crust, lithosphere, is the composed of rocks. A rock is an aggregate of one or more minerals. Rock is an important natural resource and is found in the soil state. It may be hard or soft in nature. So the rocks, 2000 different types of minerals found on the earth's surface, out of which only 12 are in basic mineral commonly found all over the earth. Minerals are chemical substances which exist in nature. They may occur either in the form of elements or compounds. ஸோ என்ன சொல்கிறாங்க, ராக்குங்கிறது வந்து ஒரு தனியான ஒரு இது கிடையாது. நிறைய மினரல்ஸு, கெமிக்கல்ஸ்லாம் கலந்து உருவானது தான் ஒரு ராக்கு. அது வந்து ஹார்டாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The rocks, classifications of rocks according to the mode of the formation of the rocks are classified into three types as follows: igneous rocks, sedimentary rocks and the metamorphic rocks. இந்த மூணு டைப்பான ராக்ஸ் இருக்குது. என்னென்ன? igneous rocks, sedimentary rocks and the metamorphic rocks. ஸோ இந்த மூணு டைப் ராக்ஸை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் படிக்க போகிறோம். இந்த மூணு டைப் ராக்ஸில் பார்த்தீங்கன்னா, ராக்ஸ் இக்னேஷியஸ், சென்டிமெண்டரி, மெட்டோஃபார்மிக். அதில் இக்னேஷியஸ் பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் அண்டு எக்ஸ்ட்ராக்டிவ் இக்னேஷியஸ் அப்படி சொல்லி ரெண்டு டைப்பாக அந்த ராக்ஸை பிரிச்சுருக்காங்க. சென்டிமெண்டரி ராக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக், கெமிக்கல் அண்டு மெக்கானிக்கல், அந்த டைப்பில் ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மெட்டோஃபார்மிக்கில் வந்து தெர்மல் அண்டு டைனமிக். ஸோ இந்த மாதிரி இந்த டைப்ஸ் வந்து பிரிச்சுருக்காங்க. ராக்ஸ் வந்து இக்னேஷியஸ் ராக்ஸ் வந்து இன்ட்ராக்டிவ் அண்டு எக்ஸ்ட்ராக்டிவ், சென்டிமெண்ட்ரி வந்து ஆர்கானிக் அண்டு இன்ஆர்கானிக், கெமிக்கல், மெக்கானிக்கல், மெட்டோஃபார்மிக் வந்து தெர்மல் அண்டு டைனமிக். ஸோ இது இந்த 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 ஃப்ளோ சார்ட் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எந்தெந்த விதத்தில் பிரிச்சுருக்காங்க. Next, the characteristics of igneous rocks. These rocks are hard in nature. These are impermeable. They do not contain fossils. They are associated with the volcanic activities. These rocks are useful for constructing works. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதுக்கு அந்த இக்னேஷியஸ் ராக்ஸ் வந்து மேலெல்லாம் எப்படி இருக்குமா, ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதே மாதிரி அது வந்து என்னது, நிறைய புதை பொருட்கள்லாம் இருக்காது. அது வந்து ரொம்ப நல்லா இதுவாக இருக்கும், ஹார்டாக இருக்கும், திக்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து இந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கெலாம், பில்டிங் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணுறாங்க. டைப்ஸ் ஆஃப் igneous rocks are for two types. They are extractive igneous rocks and intrusive igneous rocks. ஆல்ரெடி நம்ம பார்த்தது இல்லையா? இந்த ரெண்டு டைப்பை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு டைப் என்னென்ன? igneous rocks. The igneous rocks are formed by the solidifications of metal magma. These are also called as the primary rocks or
parent rocks as all other rocks are formed from these rocks. இது வந்து என்னதான் இந்த igneous rocks தான் இருக்கிறதுலே பிரைமரி ராக்ஸ்னு சொல்கிறாங்க. இதை வந்து பேரண்ட் ராக்ஸ்னு சொல்கிறாங்க. இதுதான் மெயினான ராக்கு. இது மூலயமா தான் மற்ற ராக்லாம் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எது இந்த லாவா வருது இல்லைங்களா, மேக்மா நெருப்பு குழம்பு சொன்னோம் இல்லையா லாஸ்ட்டு, அந்த வால்கானிக்ஸில் வர்ற அந்த லாவாலேருந்து உருவாகிறது தான். The word igneous is derived from the Latin word ignis. Ignisனா என்னது, ஃபயர் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதனால தான் இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, igneous ராக்ஸ்ன்னு பேர். Extractive igneous rocks. Can you visualize the lava comes out from the volcanic? Lava is actually a fiery red molten magma comes out from the interior of the earth on its surface. After reaching the earth's surface, the molten material gets oiled and form rocks. Rocks formed in such a way on the crust are called extractive igneous rocks. These rocks are fine grained and glassy in nature due to rapid solidifications. Pastel found in the earth western part of peninsular in India is the example for this type of rock. என்ன சொல்கிறாங்க, இந்த ராக் வந்து என்னது, அந்த மலையிலேருந்து மேலே வர்றது வந்து கூலான உடனே என்ன ஆகிடுமா, அப்படியே கட்டியாக ஒரு திக்கான பொசிஷனுக்கு வந்தது. இந்த டைப் ஆஃப் ராக்லாம் வந்து இந்தியாவில் அதிகமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the instructive igneous rocks. The melted magma sometimes cool down deep inside the earth's crust and become solid. The rocks formed in this way is called the instructive igneous rocks. Since they cool down slowly and the larger grains, instructive igneous rocks are two types. One the igneous instructive igneous எப்படின்னா, மேக்மா வந்து வெளியே வர்றதுக்கு முன்னாடி உள்ளேயே மலையோட உள்ள பகுதியில் இருக்கும்போதே கூலாகி ஒரு சிலத்தில் என்ன ஆகிடும், அப்படியே அங்கேயே அப்படியே இறுகி போயிடும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்டிவ் igneous ராக்ஸ் சொல்கிறாங்க. இது டூ டைப்ஸ் சொல்கிறாங்க. என்னது, புளூட்டோனிக் ராக்ஸ், இன்னொன்று ஹைப்போபத்தசல் ராக்ஸ். இப்போ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே கீழே இருந்து இந்த லாவா மேலே போய் அது வெளியே வரும்போது அது என்ன ஆகுது, அது இறுக்கமாகி அப்படியே பேஸ்டலாக அது அப்ஸ்டன்ட்டு கிரானைட் பார்த்தீங்கன்னா அடியில் இருக்குது பார்த்தீங்களா, கீழே வந்து அப்படியே அந்த மேக்மா வந்து நெருப்பு குழம்பு அப்படியே அங்கேயே உருக்கிட்டு அது என்ன ஆயிடுது, கிரானைட்டாக மாறுது. அந்த டைப்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்டிவ் igneous ராக்ஸ்னு சொல்கிறாங்க. மேலே வந்து அங்கே கல்லாக மாறுறத வந்து என்ன சொல்கிறாங்க, கூழாங்கல். அதெல்லாம் வந்து என்னது, எக்ஸ்ட்ராக்டிவ் igneous ராக்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இந்த sedimentary rocks. The word sedimentary has been derived from the Latin word sedimentum, means setting down. The sedimentary rocks are formed by the sediment derived and deposits by various agents. Due to high temperature, the pressure, the undisturbed sedimentary of the long period cemented to form sedimentary rocks. Sedimentary rocks consists of many layers. Sedimentary rockனா என்ன சொல்கிறாங்க, திடீர்னு ஒரு ஹை ப்ரெஷரில் அந்த மாதிரி உருவாகி லேயராக அதுக்குள்ளேயே படிஞ்சிருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இந்த சென்டிமெண்ட்ரி ராக்கை ஸ்ட்ராட்டடி ராக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சென்டிமெண்ட்ரி ராக்ஸ், தே ஹாவ் மெனி லேயர்ஸ், தே ஆர் நான் கிறிஸ்டலைன் ராக்ஸ், தே கண்டெயின் fossils, தே ஆர் சாஃப்ட் அண்ட் கெட் எராய்டு ஈஸிலி. ஸோ இது என்ன சொல்கிறாங்க, இந்த டைப் ஆஃப் ராக்ஸ்லாம் வந்து என்னது, ரொம்ப ஸ்டோன் மாதிரி ரொம்ப திக்காக இருக்காது, அந்த igneous ராக் மாதிரி இருக்காது, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் என்னென்ன டைப்பில் மட்டு, சாண்டு, இந்த குழன்னு இருக்கும் இல்லையா, களிமண், அந்த மாதிரி கிராவலு, எதெல்லாம் போட்டால் உடஞ்சிருமோ அந்த சாஃப்ட் கண்டென்ட்டில் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் the types of sedimentary rocks. Organic sedimentary rocks, mechanical sedimentary rocks, chemical sedimentary rocks. Organic sedimentary rocks are formed the result of the deep decompositions of the dead plants. Dead plants animals உடைய கண்டெய்னில் உருவாகுது ஆர்கானிக் sedimentary rocks சொல்கிறாங்க. கெமிக்கல் ராக்ஸ் வந்து the rocks form, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்காங்க, fossils, சாக்கு, டால்க்கு, டோம்லைட், அதெல்லாம் லைம்ஸ்டோன்லாம் வந்து அது ஆர்கானிக்கு சென்டிமெண்ட்ரிக்கு எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. மெக்கானிக்கல் sedimentary rocks, these rocks are formed from the distillations of igneous and metamorphous rocks. இது வந்து என்னது, the natural agent erode and transport these rocks and deposit them at the
some places after a long period of time they cemented to form rocks, sand, stone, sal and clay or the examples for this rock. இதுதான் என்னது நிறைய அந்த கெமிக்கல் இதெல்லாம் உருவாகி அதில் உருவாகிறது அப்படி சொல்கிறாங்க. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். சாண்டு, ஸ்டோனு, சாலு, கருங்கல், இந்த களிமண்ணெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள். த கெமிக்கல் சென்டிமெண்டரி ராக்ஸ் தீஸ் ஆர் ஃபார்ம்டு பை த precipitations of the minerals from waters. It is formed usually through evaporations. Evaporation மூலமா இந்த கெமிக்கல் sedimentary rocks உருவாகுது சொல்றாங்க. The fatamatic rocks. The fatamatic rocks is derived from the Greek word meta. Meta means morpha. Meta means change and morpha means shape. So shape வந்து சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க, மெட்டாஃபார்மிக் அப்படி சொல்லி அந்த Greek wordல சொல்லியிருக்காங்க. When igneous and sedimentary rocks subject to ice temperature and pressure, the original rock get altered to form a new kind of rock. So இந்த igneous இந்த sedimentary rock வந்து என்னது ரொம்ப ப்ரெஷர்னால இன்னும் அதிகமாக அதில் வந்து இதுவாகும்போது என்ன ஆகுது, அதோட டைப், அதோட மோல்டிங் எல்லாமே டைனமிக்காக மாறுது அப்படி சொல்கிறாங்க. So the formation of the metamorphic rocks or igneous rocks, granite into gneiss cased by dynamic metamorphisms. Pastel is into salt cased by thermal metamorphisms. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு இப்போ கிரானைட்டாக இருக்கிறது வந்து அதில் கெமிக்கல் பட்டு அது வேறு ஒரு பொருளாக மாறுது, அந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் நடக்கும் அப்படி சொல்கிறாங்க. The formation of the fatamatic rocks from sedimentary rocks, sandstone into was called by thermal metamorphisms. Sal into salt caused by thermal metamorphism. So இது வந்து என்னது, இந்த sandstone வந்து thermal metamorphism மாறுது, இந்த sal வந்து thermal metamorphism மாறுது. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படி சொல்கிறாங்க. Characteristics of the metamorphic rocks. Metamorphic rocks mostly the crystalline nature by consists of all alternate. The rock cycle. Igneous rocks are the primary rocks formed first on the earth. These rocks are weathered, eroded, transported and deposited at some places to form sedimentary rocks. The igneous and sedimentary rocks are changed into metamorphic rocks. So rocks என்னது, இந்த சைக்கிள் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு igneous ராக் தான், ப்ரைமரி ராக் தான் உருவாகுது. அதுக்கப்புறமேட்டு தான் என்ன ஆகுது, அந்த ப்ரைமரி ராக்கு igneous ராக்கில் ஏற்படுற அந்த வெதரு, அந்த எராய்டு ப்ராப்ளத்தினால அது சென்டிமெண்ட்ரி ராக்காக மாறுது. ஸோ அந்த சென்டிமெண்ட்ரி ராக்கும் ஒரு சில இதுக்குறதுனால கெமிக்கல் சேஞ்சினால மெட்டஃபார்மிக் ராக்ஸாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. The influence of the temperature and pressure, the metamorphic rocks are also get disintegrated and deposited to form sedimentary rocks. Formation of the igneous rocks take place within 3 there in a outflow of molten materials. Like these rocks of the earth crust keeps on changing from one form to another form. Under the இந்த மாறி மாறி இந்த ஸ்டோன்ஸ் வந்து இந்த ராக்ல மாறி மாறி போகிறது தான் என்ன சொல்கிறாங்க, இந்த நிலைமையிலேருந்து அந்த நிலைக்கு மாறுறது அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து ராக் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ராக் சைக்கிள்ஸ் பார்த்துட்டோம். யூசஸ் ஆஃப் ராக்ஸ் ஹவ் பீன் யூஸ்டு பை த மேன்கைண்ட் த்ரூ அவுட் த ஹிஸ்ட்ரி. நமக்கே தெரியும் நம்ம வந்து ராக்கு எந்த விதத்துலலாம் யூஸ் பண்ணோம். கற்கள் வந்து நிறைய வேல்யூபிளான திங்ஸ் இல்லையா. ராக்ஸ் ஆர் ஹைலி வேல்யூபிள் அண்ட் இம்பார்ட்டன்ட் டு ஆல்மோஸ்ட் ஆல் அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் அவர் எக்கனாமி. ஸோ நம்மளோட எக்கனாமிக்கும் வந்து என்னது, நம்மளோட இந்த ராக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. The minerals and the materials rocks have been found essential to human civilization. ஹியூமனுக்கும் நமக்கு ரொம்ப அவசியம். இதில் என்னென்னலாம் நம்ம யூசஸ் இருக்குது. ராக்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் மேக்கிங் cement, writing chalk, fire, building materials, bath scrub, carved stone, ornaments, roofing materials, decorate materials. These are the valuable sources of the materials such as gold, diamond, sapphire. இதெல்லாமே என்னது, நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம தினமும் யூஸ் பண்ணுறது, நம்ம தேவையானது எல்லாத்துக்குமே இந்த ராக் வந்து ஒரு பேசிக்காக நமக்கு தேவைப்படுற விஷயமா இருக்குது. இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த ராக் சைக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். igneous ராக் ஃபஸ்ட்டு
அது அப்படியே அந்த வெதர் கண்டிஷன்னால எரேஷன்னால என்ன ஆகுது, சென்டிமெண்ட்ரி ராக்காக மாறுது. சென்டிமெண்ட்ரி ராக்காக போய் அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுது, அதுலேயே 2 டைப்பாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள். சென்டிமெண்ட்ரி போய் சென்டிமெண்ட்ரி ராக் வந்து அப்படியே திருப்பியும் நெருப்பு குழம்பாக உள்ளேருந்து ப்ரெஷர் கொடுத்து வெளியே வரும்போது அதில் இருக்க மேக்மா அது மேலே பரவி அதோட ஷேப்பே அது மாற்றுது. இதுதான் இந்த இதோட சைக்கிள் சொல்கிறாங்க. ஸோ சில்ட்ரன் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டாபிக். Next video will let us see. Thank you, children. Students, our next topic is soil and its formation. சாயில் அண்ட் இட்ஸ் ஃபார்மேஷனா எப்படி வந்து சாயில் உருவாகுது அப்படிங்கிறது தான் மெயினாக பார்த்தீங்கன்னா பேரண்ட் மெட்டீரியல்ஸ், கிளைமேட், டாப்போகிராஃபி, ஆர்கானிசம்ஸ், டைம், இதெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராசஸ் ஆகும்போது தான் என்னது சாயில் ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கிடைக்கிது. இதை தான் இந்த பிக்சரில் உங்களுக்கு காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the soil is a mixture of organic matter, minerals, gases, liquids and organisms that together support life. ஆர்கானிசம்ஸ், மினரல்ஸ், கேஸ், லிக்விட் எல்லாம் சேர்ந்து உருவானது தான் என்னது சாயில் சொல்கிறாங்க. சாயில் மினரல்ஸ் ஃபார்ம்டு பை த பேசிஸ் ஆஃப் சாயில். இட் ஃபார்ம் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த். இட் இஸ் நோன் அஸ் த ஸ்கின் ஆஃப் தி எர்த். சாயில் என்ன சொல்லுவாங்களாம், ஸ்கின் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. சாயில் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் த ராக்ஸ். பேரண்ட் மெட்டீரியல் நம்ம அந்த இக்னோஷியஸ் ராக்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து உருவாகிறது தான் இந்த ப்ராசஸ்ஸு அப்படி சொல்கிறாங்க. நிறைய வருஷங்களுக்கு அப்புறம் அந்த வெதர், நேச்சுரல் எலெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் இது உருவாகுது அப்படி சொல்கிறாங்க. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் தே ஃபர்தர் பிரேக் டவுன் இன்டு ஃபைன் பார்ட்டிகல்ஸ். திஸ் ப்ராசஸ் ரிலீஸ் த மினரல்ஸ் லாக்டு இன் த ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் சாயில் உருவாகுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ சாயிலில் என்னென்ன காம்போனன்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, சாயில் காம்போசிஷன்ஸ். த பேசிஸ் காம்போனன்ட் ஆஃப் த சாயில் ஆர் மினரல்ஸ், ஆர்கானிக் மேட்டர்ஸ், வாட்டர் அண்டு ஹேர். நீங்கள் ஆர்கானிக் மேட்டர்ஸு, மினரல்ஸு, அதுக்கப்புறமேட்டு வாட்டர், ஹேர் எல்லாம் சேர்ந்து தான் என்னது சாயில் சொல்கிறாங்க. இட்ஸ் கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் அபவுட் 45% ஆஃப் மினரல்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 45% வந்து மினரல்ஸ், 5% ஆர்கானிக்ஸ் மேட்டர்ஸ். அந்த ஆர்கானிக்ஸ்லேயே நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறமேட்டு 25% வாட்டர், 25% ஹேர். இதெல்லாம் சேர்ந்து தான் என்னது சாயில் சொல்கிறாங்க. அந்த பிக்சரில் உங்களுக்கு பார்த்த ஆர்கானிசம்ஸ் 10%, ரூட்டு, அதுக்கப்புறமேட்டு ஹூம்ஸ். சாயில் ப்ரொஃபைல். த சாயில் ப்ரொஃபைல் இஸ் டிஃபைன் அஸ் த vertical செக்ஷன் ஆஃப் த சாயில் அண்ட் த கிரவுண்ட் சர்ஃபேஸ் இஸ் எக்ஸ்டெண்ட் டவுன்வர்ட்ஸ். இப்போது சாயில் வந்து எப்படி இருக்கும், நமக்கு மேலே வந்து மண் மாதிரி இருந்தாலும் அது அடியில் வரைக்கும் கொஞ்சம் போயிருக்கும் அப்படி தான் சொல்கிறாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த சாயில்ஸ் ஆர் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆஃப் தேர் ஃபார்மேஷன், கலர், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சாயிலில் வந்து அதனுடைய கலருக்கு, அதனுடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. வி ஹாவ் 6 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ். நமக்கு வந்து மெயினான 6 டைப்ஸ் ஆஃப் சாயில்ஸ் வந்து சொல்கிறாங்க. தே ஆர் ஆலிவல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரின் சாயில், மவுண்டன் சாயில், டெசர்ட் சாயில். ஸோ நம்ம ஆலிவல் சாயில், பிளாக் சாயில், ரெட் சாயில், லேட்ரின் சாயில், மவுண்டன் சாயில், டெசர்ட் சாயில், இது 6 தான் பிரிச்சிருக்காங்க. Alluvial soil. These soils are found in the region of the river valley. இந்த alluvial soil என்னது, வண்டல் மண் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து என்னது இந்த flood plains and coastal regions. These are formed by the depositions of the slate by the running water. It is the most, ஏன்னா இது வந்து ஆற்று தண்ணி அந்த மாதிரி அடிச்சுட்டு வரும் இல்லையா, அந்த தண்ணியிலேருந்து வர இது. அதனால என்ன ஆகும், இதில் ரைஸு, சுகர் கேன், ஜூட், வீட்டு, இந்த மாதிரி ஃபுட் க்ராப்ஸ்லாம் வந்து இதில் நம்ம கல்டிவேட் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஆலிவல் சாயில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். பிளாக் சாயில். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்ட் by weathering of igneous rocks. Black soils is glacially in nature. It is resensitive of moistures. This is the ideal for growing cotton. Cotton உருவாகிறது, கல்டிவேட் பண்ணுறதுக்கு black soils யூஸ் ஆகுது. இது வந்து என்னது igneous சாயிலேருந்து, ராக்லேருந்து உருவான மண் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெட் சாயில். These soils are formed by the weathering of the metamorphic rocks and crystalline rocks. The presence of the iron oxide makes this soil brown or red in color. ஸோ இதில் அயன் ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்கிறதால இந்த கலர் வந்து என்ன இருக்கா, ரெட் கலரில் தெரியுது. இது வந்து மெட்டஃபார்மிக்ஸ் ராக்ஸ் மூலயமா வர்ற சாயில் அப்படி சொல்கிறாங்க. இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபவுண்ட் இன் செமி ஆரிட் ரீஜன்ஸ். திஸ் இஸ் நாட் அ ஃபெர்டைல் சாயில். இட் இஸ் சூட்டபிள் ஃபார் மில்லட்
இந்த இந்த சிறுதானியங்கள்லாம் சொல்லுவோம் இல்லையா, கம்பு, கேழ்வரகு, திணை பயிர்கள், அந்த மாதிரி இதெல்லாம் செய்யறதுக்கு இந்த ரெட் சாயில் பயன்படுது. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் த மில்லட் கல்டிவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேட்ரைட் சாயில்ஸ். தீஸ் ஆர் த typical soils of tropical regions. These soils are found in the regions which experience alternative wet and dry condition. கொஞ்சம் வெட்டாக ட்ரையாக இருக்கிற ஏரியாலலாம் இந்த லேட்ரைட் சாயில்ஸ் இருக்கும். as the soils are formed by the process of leaching, it is the fertile. It is suitable for plantations of crops of tea and coffee. இந்த காஃபி டீ எல்லாம் அந்த மலை பிரதேசங்களில் பண்ணுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல ரொம்ப குளிர் ட்ரையாக இருக்கிற இடத்துல எல்லாம் ஓரளவு இது சூட்டபிளாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. இந்த சாயில் தான் இந்த லேட்ரைட் சாயில். இதில் வந்து என்ன பண்ணுறாங்க, டீ காஃபி எல்லாம் வந்து கல்டிவேட் பண்ணலாம், அந்த க்ராப்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின் சாயில்ஸ். தீஸ் சாயில்ஸ் ஆர் ஃபவுண்ட் ஓவர் த ஸ்லாப்ஸ் ஆஃப் மவுண்டெயின்ஸ். சாயில்ஸ் இஸ் தீஸ் ரீஜன்ஸ் ஆர் தின் அண்டு ஆசிடிக். அது வந்து என்னது, தின்னாகவும் ரொம்ப திக்காகவும் ஆசிடிக்காகவும் இருக்கும். அவைவர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாயில் டிஃபர் ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் ரீஜன் பேஸ்ட் ஆன் த ஆட்டிடியூட். நார்மலாக இது மவுண்டெயின் சாயில் வந்து நமக்கு எந்த கல்டிவேஷன்ஸ்க்கும் அவ்வளோவா யூஸ் ஆகாது. இது வந்து என்னது, ரொம்ப திக்காக இது ஆசிடிக்காக இருக்கும். அதில் அந்த அளவுக்கு செடிகளை நம்ம கல்டிவேட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாயில். தீஸ் ஆர் த சாண்டி சாயில் ஃபவுண்ட் இன் த ஹாட் டெசர்ட் ரீஜன். These soils are porous and saline. This is the fertile agriculture in these soils are not so successful. நார்மலாகவே டெசர்ட் சாயில்னால் நமக்கு என்னென்ன தெரியும், பாலைவனத்தில் இருக்க மண் மாதிரி இருக்கும். அதில் எந்த ஒரு திக்னஸும் இருக்காது. அதில் நம்ம எந்த செடியும் போட்டு வளர்க்க முடியாது. ஏன்னா அதில் எந்த ஒரு திக்னஸும் இல்லாதால எந்த செடியும் அதை பிடிச்சி வளர்க்க முடியாது. ஸோ டெசர்ட் சாயிலில் வந்து நம்ம எந்த ஒரு கல்டிவேஷனும் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. Now the soil erection. Soil erection is the removal or destructions of the top layer of the soil by natural process and human activities. Soil என்ன சொல்கிறாங்க, soil erections வந்து ஹியூமனுடைய நேச்சுரலாகவும் நடக்கலாம், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் soil erections உருவாகலாம் அப்படி சொல்கிறாங்க. Soil erection reduce the fertility of the soil, which in turn reduce the agriculture productivity. Running water and wind are the major agent of soil erections. Seep erections, trill erections and gill erections are the major types of soil erections. Soil erections நால என்னது, சாயிலில் ஆல்ரெடி ஒரு நம்ம அக்ரிகல்ச்சருக்கோ எதுக்கோ வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, மண் சரிவு அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இந்த மலை பிரதேசங்களில் மழை வர டைம்லலாம் மண் சரிஞ்சிருச்சு, அதனால ஒரு பெரிய பள்ளமாயிடுச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி மண் சரிவை தான் என்ன சொல்கிறாங்க, சாயில் எரெக்ஷன் சொல்கிறாங்க. அது நம்ம வந்து அதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயில் கன்சர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் த ப்ரொடெக்டிங் த சாயில் ஃப்ரம் எரெக்ஷன்ஸ் டு மெயின்டைன் இட் fertility. The method that are widely practiced for conserving soil or affections, controlling grazings, constructions of dam. எப்படி எல்லாம் வந்து சாயில் கன்சர்வேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம நிறைய மரம் வளர்க்கலாம், அதுக்கப்புறமேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேம் அது மாதிரிலாம் கட்டும்போது என்ன பண்ணுறோம், நம்ம சாயிலில் நிறைய நூண்டி அதை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் த டேம்ஸ், க்ராப் ரொட்டேஷன், ஸ்ட்ரிப் ஃபார்மிங், கண்டெய்னர் பிளக்கிங், டெரஸ் ஃபார்மிங், செக்கிங் ஷிஃப்ட்டு, கல்டிவேஷன், விண்ட் பிரேக் எக்ஸெட்ரா. இந்த மாதிரி நம்ம நிறைய டைப்பில் என்ன பண்ணலாம், வந்து சாயிலை எரெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கலாம். யூசஸ் ஆஃப் சாயில்ஸ். Soil is one of the important natural resources. It is basis requirement for plant growth and support various life forms of the earth. கண்டிப்பாக சாயில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இல்லையா. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், அது மேலே நிற்கிறோம். நம்மளுடைய கேர்ஸ்டில் இருக்க மெயினான லேயரே என்னது, சாயில் தான். The minerals present in the soil enrich and nutrition the crops and plants. It is used in making of ceramics or pottery. It is a source of material for construction and handicraft works. It acts as the natural filter of water and filter water and purifies it. Soil supports ecosystem and play an important role in the land management. ஸோ சாயில் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. நம்ம கல்டிவேட் பண்ணுற நம்மளுடைய கல்டிவேஷன்ஸ்க்கு நம்ம இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அக்ரிகல்ச்சருக்கு உதவுது. அதுக்கப்புறமேட்டு
பாட்ரி இந்த கைவினை பொருட்கள் மண்பானங்கள் செய்யறதுக்கெல்லாம் உதவுது. நம்மளுடைய இது வந்து சப்போர்ட்டிவாக இருக்குன்னா சாயில் வந்து க்ரிப்பாக இருக்கிறதால நம்ம என்ன பண்ணுறோம், சப்போர்ட்டிவாக லேண்ட் மேலே நிற்கிறோம். ஸோ த ராக்ஸ் அண்ட் த சாயில்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ரினியூவபிள் நேச்சர் ரிசோர்ஸஸ். போத் ஆஃப் them play an important role in everyday life of human beings as well as the economic development. Nowadays, rock-based companies are in increased which provide employment to the sizable population. ஸோ என்ன சொல்கிறாங்க, ராக்கும் சாயிலும் இப்போ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆயிடுச்சு. நம்ம அதில் ரினியூவல் பண்ணி புதுசாக அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படி கண்டுபிடிக்கிறது. இதனால நிறைய ஃபேக்ட்ரிஸ் உருவாகுது. நிறைய ஃபேக்ட்ரி வர்றதால என்ன பண்ணுறாங்க, மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, எக்கனாமிக்காக நம்ம டெவலப் ஆகிறதுக்கும் அது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் அட்ராக்ட் ஹியூமன் செட்டில்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நம்ம சாயில் வச்சு தான் என்ன பண்ணுறோம், நிறைய பில்டிங் கட்டுறோம், வேரியஸ் டைப்பாக நம்ம அது நம்மளுடைய டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகுது. As India, an agriculture country, the proper management of soil resource will lead to sustainable food productions besides its uses way. நம்ம இந்தியாலையும் நம்ம வந்து என்ன பண்ணோம், மண்ணையும் கல்லையும் பாதுகாக்கணும். The soil resources must be conserved. நம்ம வந்து என்ன பண்ண பாதுகாக்கணும் சொல்கிறாங்க. So the rock and soil lesson we have completed. Children study well. Students, now see the recap of this lesson. A rock is an aggregated of one or more minerals. So rockல வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட minerals இருக்கு. The word sedimentary as an derived from Latin word sedimentum means settling down. ஸோ சென்டிமெண்ட்ரி அந்த மாதிரி சொல்கிற அந்த ராக்கோட பேர் வந்து சென்டிமெண்ட்ரி வந்துச்சு இல்லையா, அது எதுலேருந்து உருவாச்சுன்னா லத்தீன் வேர்டு வந்து சென்டிமெண்ட்ரியம் அப்படின்னா செட்டிலிங் டவுன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ igneous rocks or the primary rocks formed first on the earth. ஸோ இந்த igneous rock தான் வந்து முதல்ல உருவான ராக்கு, எர்த்தில் வந்து முதல்ல உருவான ராக் வந்து igneous rock அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் இஸ் a mixture of organic matters, minerals, gases, liquids and organisms that together support life. ஸோ சாயில் அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு மிக்சர் ஆஃப் நம்மளுடைய ஆர்கானிக் மேட்டர்ஸு, மினரல்ஸு, அதில் கிளாஸஸ், லிக்விட்ஸு, ஆர்கானிசம் எல்லாம் கலந்தது தான் சாயில் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து உயிர் வாழறதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ நவ் we have complete the lesson children. Study well and understand the lesson. Thank you children.